நம்ம தமிழ் சினிமா பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா வந்து ஒரு காலத்தில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு, கண்டிப்பாக அதோட தரம் வந்து அவ்வளோ உயர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அது ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல கம்மியாயிடுச்சு. நிறைய பேர் வந்து கண்டென்ட் இல்லாம படம் பண்றாங்க. அதாவது பிரம்மாண்டங்களை மட்டுமே நம்பி பண்றாங்க. சின்ன ஸ்டோரி லைனா இருக்கும், அது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டெவலப் பண்ணி அவ்வளோ யதார்த்தமா ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா பியூட்டிஃபுல்லா சொல்லி அவங்களுக்கு எத்தனை பேர் எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த வாய்ப்பு இல்லை, அது வேற டாபிக் மேடம். அதாவது வந்து ஒருத்தர் வந்து இப்போ மாரி செல்வராஜ் மாதிரி பாரஞ்சித் மாதிரி டேரக்டர்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நல்ல கண்டென்ட். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் நல்ல கண்டென்ட். அப்போ அட்லி மாதிரியான சில டைரக்டர்ஸ் வந்து இன்னைக்கு பிஸ்னஸ்ல வந்து வேற லெவலில் இருக்காங்க. எம்ஜிஆர் டிவி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட கான்வர்சேஷன்ல இணையறாரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். ஸோ இன்னைக்கு தாவேக்கானுடைய தலைவர் விஜய் சார் அவர்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வெளில வந்து ஒரு வழியா பரந்தூர் விமான நிலையத்தை ஒரு பெரிய விவசாயிகளோட குரலா வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம அவரை பத்தி நிறைய சாடல்கள் வச்சோம், ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. அது சதுப்பு நிலத்தை வந்து பாதுகாக்கணும், சென்னைக்கு கிடைச்ச மிகப்பெரிய தங்கம் அது அப்படின்னா வந்துட்டு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வந்திருப்பார் போல. கண்டிப்பா அதை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலி இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆக்சுவலி விஜய் சார் வந்து ட்விட்டர் அரசியல் பண்ணிட்டு இருந்தார் இது வரைக்கும். அதாவது வந்து அவர் வந்து பனையூர் பண்ணையார் அப்படி நிறையா விமர்சனங்கள் விஜய் சார் மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அதாவது பார்வையாளர்கள், அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, மக்கள் வந்து நிறைய விமர்சனங்கள் விஜய் சார் மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்சி தலைவராக வந்ததுக்கப்புறம், அதாவது வந்து ஒரு தாவேக்காவோட தலைவர் இன்னைக்கு விஜய், அப்படி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி விஜய் சார் வந்து எப்படி சொல்கிறது, அந்த அரசியலை வந்து சரியாக பண்ணலை. அது வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்து விஜய் சார் மேலே வைக்கப்பட்டது. இப்போ வந்து அதெல்லாம் வந்து இல்லை, நான் வந்து உண்மையான அரசியல் பண்ணுவேன், என்னால் முடியும், நான் இறங்கி அடிப்பேன், என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து விஜயோட பரபரப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பரந்தூருக்கு போனார், அங்கே வந்து மக்களை சந்தித்தார், வேனில் போனார், 10 நிமிஷத்துக்கு மேலே ஸ்பீச் கொடுத்தாரு. அவரோட ஸ்பீச்செல்லாம் நல்லா வந்து எப்படி சொல்கிறது குவாலிஃபைடாக இருந்தது. விமான நிலையமே வேணான்னு நான் சொல்லலை, ஆனால் வந்து இந்த இடத்துல வேணான்னு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். மக்கள் வந்து அந்த இடத்துல விஜய் போனோம், அந்த ஊருக்கு விஜய் போனதோடனே அங்கே பார்த்தீங்களா மக்களுடைய வரவேற்பை, பயங்கரமான ஒரு வரவேற்பு. விஜய் சாரை வந்து மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து விஜய் சாருக்கு அரசியலில் ஒரு மாஸ் இருக்குங்கிறத வந்து அந்த இடம் வந்து காமிச்சிச்சு. ஆல்ரெடி மாநாட்டில் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணார். மாநாட்டுக்கு அப்புறம் ரொம்ப நாளாக சைலண்ட்டாகவே இருந்தார். இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அந்த வரவேற்பு அப்படின்னா, நிச்சயமாக வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்ல மக்கள் ஆதரவு விஜய்க்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு பர்சனலாக அதில் ஒரு கருத்து இருக்குது. அந்த விமான நிலையம் அங்கே வர வேண்டாம், வேறு இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒரு அரசியல் தலைவராக விஜய் மாறிட்டார். இனிமேல் வந்து விஜய் நடிகர் அல்ல. 69 கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இனிமேல் வந்து மக்கள் வந்து அரசியல் தலைவராக தான் விஜயை பார்க்க போகிறாங்க. அரசியல் தான் இனிமேல் முழு நேரமாக விஜய் பண்ண போகிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு சஜஷன் அவர் சொல்லியிருக்கலாம். அதாவது வந்து இந்த இடத்துல வைக்க வேண்டாம், வேறு எந்த இடத்துல வைக்கலாம், இந்தந்த இடங்கள்லாம் இருக்குது, இந்த இடத்துல வச்சா பெட்டராக இருக்கும், இந்த இடம் ஓப்பனாக இருக்குது, இந்த இடம் வந்து புறம்போக்கு நிலமாக இருக்குது, இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும், இந்த இடத்துலலாம் விமான நிலையம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன் வந்து விஜய் அந்த இடத்துல தெரிவிச்சிருந்தாருன்னா இன்னும் வந்து ஒரு படி வந்து விஜயை மேலே பார்த்துருப்பாங்க. அது இல்லை. ஆனால் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விஞ்ஞான வளர்ச்சியை வந்து மாற்ற முடியாது. அதாவது வந்து நம்மளுடைய எப்படி சொல்லி இந்திய தரம் வந்து உயரணும்னா இந்த மாதிரி தரமான விமானங்கள் நம்ம கொண்டு வரணும். இப்போ மீனம்பாக்கம் அப்படின்னும் போது அது ஒரு சின்ன இடமா போச்சு, டோட்டலாக க்ரௌடட் பிளேஸாக போச்சு. அதில் ஒரு விமான நிலையம் தற்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது வந்து பெரிய லெவலில் பண்ணால் தான் இனிமேல் வந்து சர்வதேச விமானங்கள்லாம் நமக்கு வந்து போகும். இப்போ இங்கே நம்ம விமான நிலையத்திலிருந்து இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இன்னும் பிற தூரத்து நாடுகளுக்கெல்லாம் நேரடி விமானம் கிடையாது. ஒன்று பாம்பே, டெல்லி, அந்த இல்லைன்னா நியூசிலாந்து போகிற விமானம்லாம் பாம்பே, டெல்லி, இல்லைன்னா வந்து நம்ம ஹாங்காங், சிங்கப்பூர் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் போகிறாங்க. ஸோ எல்லா விமானமும் சென்னைக்கு வரணும்னா நம்மளுடைய தரமும் உயரணும், விமான நிலையத்தினுடைய தரம் உயரணும். அதுக்கு அதாவது வந்து இது வந்து விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணம் தான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு சொல்லி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும், என்னுடைய கருத்து அது.
விஜய் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நாட்டுல, ஆனா சென்னையில குறிப்பா இந்த விஷயத்து விவசாயிகளோட பிரச்சனையை எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னவா சார் இருக்கும்? நம்ம வந்து மேடம் இது வந்து இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய நாடு தான். முதல்ல வந்து விவசாயிகள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. விவசாயிகள் இல்லாமல் உழவு தொழில் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரு இயக்கமே நின்று போயிடும். அவங்க வந்து எல்லாத்தையும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டோட்டலாக எல்லாமே சம்பிச்சு போயிடும். ஸோ விவசாயிகள் அவங்க கஷ்டப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் கரெக்டான கூலி கிடைக்கிறது இல்லை. அந்த வியாபாரத்துக்கு அதாவது வந்து கத்திரிக்காய் எல்லாமே விவசாயம் தானே. கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி இந்த மாதிரியான இதெல்லாம் அறுவடை பண்ணி அவங்க விற்கும்போது அவங்க எதிர்பார்க்குற சந்தை மதிப்பு வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதாவது எல்லாருக்கும் சோறு போடுற விவசாயி, எல்லாரையும் வாழ வைக்கிற விவசாயி இன்றைக்கும் ஏழையாகவே இருக்கிறான், வறுமையிலே இருக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? அவங்களுடைய தரம் நிச்சயமாக உயரணும். அவங்களுக்கு குரல் கொடுக்குறாரு, முதல் குரல் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு விஜய் அப்படின்னும் போது அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நிச்சயமா தேர்தல் பக்கத்துல வருது. ஸோ முன்ன ஒரு ஒரு முதல் படியா வந்து இதை நம்ம பார்க்கலாம் நிச்சயமா. சார், அடுத்த கேள்வி வந்து என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமா பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா வந்து ஒரு காலத்துல ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு, கண்டிப்பா அதோட தரம் வந்து அவ்வளோ உயர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அது ஒரு ரீசன்ட் டைம்ஸில் கம்மியாச்சோ? சரி, ஓகே, அப்படி கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம்? ஒரு ஸ்டோரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு கம்பேரிஷன் வந்துருச்சு. என்னன்னா கேரள படங்களோட ஒப்பீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அவங்களோட ஜானர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூஸ் பண்ணுற வே வந்து சூப்பர்பாக இருக்குது, சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தமிழ் சினிமா ஒரு படி கீழே போய் மலையாள சினிமா வந்துருச்சோ? இல்லை வந்து இதை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இல்லை ஆரம்பத்திலிருந்தே வந்து நம்ம பார்த்த விதம் கரெக்டா, இல்லை இப்போ பார்க்குற விதம் கரெக்டா, இல்லை மக்களோட பார்வையை மாறிடுச்சா? என்ன சார் உண்மை? அது தமிழ் சினிமாவோட தரம் எப்போவுமே உயர்ந்து தான் இருக்குது. நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம். அதாவது டெக்னிக்கலி வந்து ரொம்ப ஸ்கில்டு டேரக்டர்ஸு, டெக்னீஷியன்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே தமிழ் சினிமாவில் இருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர்ஸு, தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் எல்லாமே நிறைய பேர் தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க. தமிழ் சினிமாவோட உயரம் வந்து தரம் வந்து இன்னும் பல மடங்கு உயர்ந்து தான் பார்க்கப்படுது. இந்திய சினிமாவில் மட்டும் இல்லை, உலக சினிமாவிலே தமிழ் சினிமானுக்கு பெரிய லெவலில் பார்க்கப்படுது. அப்படி நம்ம தமிழ் சினிமா வந்து மொத்தமாக மட்டமாக சொல்லிட முடியாது. தமிழ் சினிமாவுடைய இந்த தொய்வான நிலைக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்து கண்டென்ட் இல்லாமல் படம் பண்ணுறாங்க. அதாவது பிரம்மாண்டங்களை மட்டுமே நம்பி பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, பிரம்மாண்டங்களை நம்பி பண்ணுற படங்கள் பல படங்கள் இப்போ தோற்றுக்கிட்டே வருது. அடுத்தடுத்து கேம் சேஞ்சரை சொல்லலாம், இந்தியன் டூவில் சொல்லலாம், இந்த மாதிரி நிறையா படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வந்து இப்போ இங்கே முக்கியம், இன்றைக்கி என்ன முக்கியம் அப்படின்னா கண்டென்ட்டோட படம். அதாவது கண்டென்ட்டோட பிரம்மாண்டம் எது வேணாலும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக, அதாவது கதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த படத்துக்கும் வேணும். அது இருந்தால் தான், அந்த கதை இருந்தால் தான் அந்த படம் ஓடும். இது ரொம்ப முக்கியம். இதை வந்து தமிழ் சினிமா இயக்குனர்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இதில் நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே, மொத்த தமிழ் சினிமாவில் இருக்கிற மியூசிக் டைரக்டரு, கேமராமேனு, எடிட்ரு எல்லாருமே வந்து என்னென்னா கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மலையாள சினிமாவில் நீங்கள் சொல்கிறீங்க நம்மளோட தரம் ஜாஸ்தி ஆகிட்டாங்களான்னு. மலையாள சினிமா தரமெல்லாம் வந்து கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருந்தது. அதாவது டெக்னிக்கலி நான் சொல்கிறது, மலையாள சினிமாவுடைய ரசிகர்களுடைய தரம் வந்து என்றைக்குமே உயர்வாக இருந்துச்சு. மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து அதை ரசித்தாங்க. வேறு மாதிரியான கண்டென்ட், புது மாதிரியான விஷயங்கள் எத்தனையோ, அதாவது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை வந்து சின்ன ஸ்டோரி லைனாக இருக்கும். அது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டெவலப் பண்ணி அவ்வளோ யதார்த்தமா, ரொம்ப அழகா, ரொம்ப கியூட்டா, பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டு போயிடுவாங்க. டெக்னிக்கலி நம்மளோட அவங்க கம்மியாக தான் இருந்தாங்க. இப்போ மலையாள சினிமாவும் டெக்னிக்கலி அவங்களும் நல்லா அட்வான்ஸ்டாக வந்துட்டாங்க. நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள், அதாவது டெக்னிக்கலி மலையாள சினிமாவில் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ தமிழ் சினிமாவில் வந்து கண்டென்ட் வேணும், கண்டென்ட்டோடு சேர்த்து வந்து பிரம்மாண்டங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டோடு சேர்ந்து வந்து பெரிய படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. பெரிய நடிகர்களும் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கண்டென்ட்டோடு சேர்த்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து கண்டென்ட் இல்லாமல் பிரம்மாண்டம் கொடுக்குறோம். இதுதான் நமக்குள்ள வித்தியாசம். நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ இருக்கிற நிலைமையை, சினிமா இருக்கிற நிலைமை வந்து கொஞ்சம் சோர்வாகவும் கொஞ்சம் தொய்வாகவும் இருக்குது, உண்மை. அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும்னா எல்லா டைரக்டர்ஸுமே கண்டென்ட்டோட கதை சொல்ல ஆரம்பிக்கணும், கண்டென்ட்டோட படம் சொல்ல ஆரம்பிக்கணும். இதுதான் இப்போ நமக்கு தமிழ் சினிமாவுக்கு தேவை. ஆனால் யாருமே வரவேற்கப்படவில்லையே சார். ஏன்னா நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ்லாம் வாய்ப்புகளை தேடி வந்து இன்னும் வந்து நம்ம சாலிகிராமம் போன்ற இடங்கள்ல எல்லாமே நிற்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை பேர், எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க? இல்லை, அது வேற.
வேற டாபிக் மேடம். அதாவது வந்து ஒருத்தர் வந்து வாய்ப்பு கிடைச்சி வரணும், அது வாய்ப்பு கிடைக்க வேண்டிய ஒரு திறமையா இருக்காரு. நிறைய பேர் இருக்காங்க, திறமையான இயக்குனர்கள், திறமையான நடிகர்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க. அது வேற டாபிக். இப்ப நம்ம பேசுற டாபிக் என்னன்னா, இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ், இல்ல நான் சொல்றது அக்செப்டன்ஸ் சொல்றேன். இப்போ மலையாள சினிமால கூட அவங்களுக்கான ப்ராப்பர் ரெகக்னைசேஷன் கிடைக்கலைன்னா அவங்க வந்து ஜெயிச்சிருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு பேஸ் வந்து என்னன்னா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அது வந்து ஏத்துக்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய அங்க மம்முட்டி மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்களே வந்து ஒரு சாதாரண ஒரு ஜானரையோ இல்ல வந்து ஒரு சின்ன டைரக்டர்ஸையோ எடுத்து அதை சூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது இல்லையா? ஸோ இங்க அந்த மாதிரி இல்லையோ அப்படி இல்ல இது வந்து எப்படின்னா, இப்ப மாரி செல்வராஜ் மாதிரி, பா ரஞ்சித் மாதிரி டேரக்டர்ஸும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நல்ல கண்டென்ட், இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நல்ல கண்டென்ட்டோட நல்ல இயக்கத்தோட நல்லபடியாக வந்தது. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சினிமாவில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மொத்தமாகவே தமிழ் சினிமாவில் நல்ல படங்களே வரல அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி அதாவது இப்போ மாரி செல்வராஜ் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார், பா ரஞ்சித் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார், எப்படி வித்தியாசமான படங்கள் கொடுக்குறாங்க. பாலா மேலே சில விமர்சனங்கள் இருந்தால் கூட பாலா கொடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏதோ ஒரு டைப்பாக இருக்கும், அது வேற ஒரு டைப்பாக வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி டேரக்டர்ஸ் நம்ம இதில் இருக்க தான் செய்கிறாங்க. ஏதாவது வந்து அவங்களையும் நம்ம தமிழ் சினிமா கொண்டாட தான் செய்யுது. இப்போ மாரி செல்வராஜை நம்ம கை விட்டுறலையே, பா ரஞ்சித்தை நம்ம கை விட்டுறலையே, இதெல்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு நம்ம கை கொடுத்துட்டு தானே இருக்கோம். அவங்க படங்கள் வாழையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம பெரிய வரவேற்பு கொடுத்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஸோ மொத்தமாக அவங்களுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, அவங்கள வர விடலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சினிமா எப்பவும் வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து சினிமா எப்படி பார்க்குறோம்னா, கமர்ஷியலாக பார்க்குறோம். இப்போ கமர்ஷியல் மீடியாவாக பார்க்குறோம். கமர்ஷியல் மீடியா தான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கமர்ஷியல் மீடியாவில் கொஞ்சம் யதார்த்தங்கள், கதை எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அது ஒரு அழகான சினிமாவாக வந்து மக்களை போய் சேரும். என்னைக்கு நீங்கள் வந்து கதை இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறீங்களோ, அது வந்து எப்படி சொல்கிறது, அது போய் சேராது, அது சரியாக வராது, சேராது. இதுதான் உண்மை. அப்போ அட்லி மாதிரியான சில டைரக்டர்ஸ் வந்து இன்னைக்கு பிஸ்னஸில் வந்து வேற லெவலில் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. நான் அதான் சொல்கிறேன், எல்லா விதத்துலையுமே தமிழ் சினிமா உயர்ந்து தலை நிமிர்ந்து தான் நிற்கிது. ஏஆர் ரஹ்மான் வந்து தமிழ் சினிமாவில் தான் இருக்கார். அதாவது மிகப்பெரிய ஜாம்பவான் இளையராஜா தமிழ் சினிமாவை சார்ந்தவர் தான். இந்த மாதிரி மணிரத்னம் மாதிரி ஒரு டேரக்டர், சங்கர் மாதிரி ஒரு டேரக்டர், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நெல்சன் திலீப் குமார், லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே, இந்த கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் வேற டைப்பாக வேற மாதிரியான படங்களை கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அதனால் வந்து தமிழ் சினிமா வந்து எப்படி சொல்கிறது, டெக்னிக்கலாக ஸ்கில்டு இல்லை அப்படிலாம் நம்ம என்றைக்குமே சொல்ல முடியாது. தமிழ் சினிமா என்றைக்கும் தலை நிமிர்ந்து தான் இருக்குது. உலக சினிமா பார்க்குற அளவுக்கு தமிழ் சினிமா தரம் உயர்ந்து தான் இருக்குது. அதனால் வந்து என்ன, இந்த ஒரே ஒரு பிரச்சனை நம்ம முன்னதே பேசுனது தான், மலையாள சினிமா வந்து கண்டென்ட்டோடு கொடுக்குறாங்க, இங்கே வந்து கண்டென்ட் இல்லாமல் கொடுக்குறாங்க. கண்டென்ட்டோடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் பல வெற்றிகளை நம்ம தொடலாம், பல உயரங்களை நம்ம தொடலாம். ஓகே சார். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆபாசம் நிறைந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. வேர்ட்ஸ் தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஆபாசம் நிறைந்த வார்த்தைகளை வந்து தமிழ் சினிமாக்கள்ல அதிகமாக பயன்படுத்துறதை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக ட்ரெய்லர்லேயே வந்துட்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தி வருது. அண்ட் இன்னைக்கு ஒரு படம், ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அதுலேயும் வந்துட்டு அப்படி அந்த ஆபாசமான வார்த்தைகள் இருக்குது. அண்ட் வந்து அது ஒரு ட்ரெண்ட் செட்டாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை அப்கமிங் இதை தான் ரசிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி என்ன சார் காரணம் இருக்குது, இதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா நிஜமாவே? இல்லை, நான் சொல்கிறேன், அதுக்கு காரணம் என்னென்னா, முந்தைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு கடுமையான வார்த்தை, ஆபாசமான வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னா, அது ஏன் பயன்படுத்துகிறாங்க, அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கான அவ்வளோ பெரிய அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு அங்கே நெசசிட்டி இருக்கா, தேவை இருக்கா, அந்த கேரக்டருக்கு அப்படி பயன்படுத்தணுமா, அப்போ தான் அது ஆடியன்ஸை போய் ரீச் ஆகணுமா, இந்த பல டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி டோட்டல் சொசைட்டியே வந்து சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 15 வயசு 13 வயசு 14 வயசு பசங்க கூட இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு. இப்போ செல்ஃபோன்ஸை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, காலேஜுக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் அந்த யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் வர ஆரம்பித்தோன்னே இளைஞர்கள், அதாவது வந்து இன்றைய இருக்கிற ஜென்ரேஷன் 90 கிட்ஸ் போய் இப்போ 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் என்னென்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த யூடியூப்ன்ற தளத்தில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதில் வயலன்ஸ் இருக்குது, செக்ஸ் இருக்குது,
காதல் இருக்குது, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது, பிரச்சனை, எல்லா விதமான கண்டென்ட்ஸும் சொல்கிறாங்க அதில், புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு இளைஞன் வந்து எதை சூஸ் பண்ணி அதிகமாக பார்க்குறான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து காதல், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்களா, அந்த மற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொசைட்டியே வந்து ரொம்ப கேஷுவலாக வந்துச்சு. முந்தைய காலத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து, அதாவது வந்து இதை பேசினா பெரிய தப்பு அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி இது பேசினா என்ன அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் தான் இது வந்து இப்போ வந்து கொண்டு வராங்க, இப்போ வாண்டடாக துணிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாற்றம். இப்போ நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரன் சண்டை போடுறான், எல்லாத்தையும் நீங்கள் பாருங்களேன், நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும். பல கிளம்சியான விஷயங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறது, இல்லை ஒரு ரோட்டில் ஒரு புருஷன் முன்னாடி குடிச்சிட்டு அடிப்பான் பொண்டாட்டியை, அவனை பார்த்தீங்கன்னா அவன் கச்சாமச்சான, ரிக்ஷாக்காரன் அவனோட பையனோட பேசுகிற லாங்குவேஜ், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா சொசைட்டிலே இதெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு காலத்தில் வந்து மறைமுகமாக பேசப்பட்ட சில விஷயங்கள் இன்றைக்கி வந்து சொசைட்டியில் ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பேசினா என்ன, இது பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சொசைட்டி கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து அது இனிமேல் மாற்ற முடியாது. அது காரணம் என்னென்னா காலத்தின் கட்டாயம், அட்வான்ஸ் ஆகிட்டே போகிறாங்க. நம்ம வந்து முந்தைய காலத்துலலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, டயனோரா டிவி மட்டும்தான் இருந்துச்சு, ஒரு சாலிடர் டிவி மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே இருக்குது. அதாவது வந்து டிவியை தட்டிங்கன்னா எத்தனை சேனலு, யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எத்தனை கண்டென்ட்டு, தேட்டருக்கு போனீங்கன்னா எத்தனை மாதிரியான படங்கள், அதாவது வந்து 290, அதாவது 290னா ₹2.90, அதான் வந்து மிடில் கிளாஸ் டிக்கெட் அந்த காலத்தில். அந்த ₹2.90 கொடுத்து வாங்குறதுக்கு ஏகப்பட்ட யோசனை பண்ணுவாங்க அந்த காலத்தில். இப்போ வந்து அப்படியே இருக்குது. ஒரு டிக்கெட் வந்து 200 வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4-5 பேர் சேர்த்து படத்துக்கு போனீங்கன்னா ஒரு ₹1000. அதுக்கப்புறம் அங்கே விற்கிற பாப்கார்ன் விலையை பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்குது. அதாவது வந்து அன்லிமிட்டெட் பாப்கார்னுங்கிறாங்க, அதுக்கு ₹500 கட்டுங்கிறாங்க. எவ்வளோ தான் அன்லிமிட்டெட் பாப்கார்னாக இருந்தாலும் பாப்கார்னை நம்ம வாங்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு பாப்கார்னுக்கு ₹500 கொடுக்குறோம், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்கு ₹300 கொடுக்குறோம், ஒரு பப்ஸுக்கு வந்து ₹400 கொடுக்குறோம். அப்படி நிறையா மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. கொடுக்குறோம் அப்படிங்கிறதோட அதை தான் மக்கள் வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் எந்த தேட்டர் போங்க, நம்ம இவ்வளோ எதிர்ப்புகள்லாம் தெரிவித்து நிறைய விஷயங்களை வந்து பல தளங்களில் பேசிட்டு வரோம். ஆனால் மக்கள்னு அப்படின்னு நீங்கள் ஒரு தேட்டருக்கு போய் சும்மா ஒரு கிளான்ஸ் போய் பாருங்கள், படம் பார்த்துட்டு அவங்க இதை தான் வாங்கி க்யூவில் நிற்கிறாங்க. அதாவது வந்து இன்ட்ரோல் விட்டுட்டு மறுபடியும் படமே தொடங்கிடுது, ஒரு கால்வாசி படம் போயிட்டுருக்கு, ஆனால் இங்கே க்யூ நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. தே ஆர் ரெடி டு ஸ்பெண்ட். ஏர்னிங் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் மாறி போச்சு. அந்த காலத்தில் ஏர்னிங் பேட்டர்ன் வேறு, இப்போ ஏர்னிங் பேட்டர்ன் வேறு. அப்போ முந்தி காலத்தில் சொல்லுவாங்க, அதாவது வந்து ஒரு ₹100 இருந்தால் குடும்பத்தை நடத்திடலாம் ஒரு மாதத்தில் அப்படின்னு. இப்போ ₹100ங்கிறதுக்கு வேல்யூவே இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி எல்லாமே மாறிட்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம், மாற்றத்தின் கட்டாயம், இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை இதுக்கெல்லாம். அதான் சார், ஆபாச வார்த்தைகள் தான் காலத்தின் கட்டாயமா? இல்லை, ஆபாச வார்த்தைகள் தான் காலத்தின் கட்டாயங்கிறது என்னுடைய கருத்தே கிடையாது. நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே இன்னைக்கு அவைலபிள் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில். ஸோ எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருச்சு. அப்படி இருக்கும்போது ஆபாசமும் அதுக்குள்ளே இருக்குது, புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன மாதிரி காதல் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. தகப்பனுடைய பாசத்தை பற்றி நிறைய வீடியோஸ் வருது, தாயோட பாசத்தை பற்றி, சாக்ரிஃபைஸன் பற்றி நிறைய வீடியோ வருது, மனைவி கணவனை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் வருது, குழந்தை எப்படி பார்த்துக்கணுங்கிற வீடியோ, என்னென்னமோ இருக்குது. நம்ம எதை சூஸ் பண்ணி எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இண்டிவிஜுவல். அவங்க ஒருத்தவங்க வந்து இலக்கியம் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு சினிமா பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து காதல் பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுற டாபிக் இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு இளைஞர்கள் எதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டை தான் சூஸ் பண்ணுறாங்க. அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே இதெல்லாம் வருது. அவங்க வந்து தங்களை வந்து அந்த டியூட்டி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க செல்ஃபோனை, காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம அப்புறம் 10 பேர் சுற்றி நிற்பான், இதை பாடுறா அதை பாடுறா, டே மச்சான் இங்கே வந்திருக்கு, இப்படி பார்க்குறாங்க. கேஷுவல் ஆகி போச்சு. நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் இனிமேல் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எனக்கு ஒரு ஒப்பீனியன்னா, அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஆபாச வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாத குடும்பம் இருந்திருக்க முடியாது. எந்த சினிமாவில் பார்த்தாலும் அந்த வார்த்தைகள் பிரயோகிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே சொசைட்டியில் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே இருந்துட்டு தான் சார் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கல. இது காலத்தின் கட்டாயமாக இருந்தாலும் இப்போ அதை வந்து அதிகமாக ரசிக்கிறாங்க. அப்படிங்கிறத தாண்டி அது தமிழ் சினிமாவில் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறதா உண்மை. அண்ட் அதுக்கு பேக்ரவுண்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் வந்துட்டு, அந்த காலத்தில் இல்லை, இப்போ ரொம்ப மிட் ஜென்ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டமணி சாராக இருக்கட்டும், சத்யராஜ் சாராக இருக்கட்டும், மணிவண்ணன் சாராக இருக்கட்டும், அவங்கள மாதிரி வந்து இன்டைரக்டாக வந்து காமெடி இல்லையா இருக்கட்டும், காமெடி பண்ணவே முடியாது. அதில் அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் இருக்கும், அப்படி ஓப்பனாகவே பேசியிருப்பாங்க. பட் அதெல்லாம் அந்த மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை. அது வந்து யோசிக்க
யோசிக்கிற விதமா இருந்துச்சு. ஏன் இப்ப அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வளோ தூரம் பெரிய விளக்கம் கொடுத்தேன்ல, அது இதுதான். அதாவது வந்து இன்னைக்கு வந்து காலம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய ஜென்ரேஷன் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இளைஞர்களுக்கு என்ன அப்ப பிடிக்குதுங்கிறது நம்ம லாஜிக்கலா கண்டுபிடிக்க முடியாது. யோசிக்கலையா? அன்னைக்கெல்லாம் இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்க, இளைஞர் வந்து தகப்பனுக்கு ரொம்ப பயந்துருவார். பயந்து தான் ஒரு வீட்டுக்கே போவாங்க. ஐயோ லேட்டாக போகிறோமே, அப்பா திட்டுவாங்களே, நைட் ஷோ பார்த்துட்டு போகலாமா, அப்பா திட்ட மாட்டாங்களா, இப்படி பயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ கேஷுவலாக அப்பாக்கிட்டே சொல்லிட்டு போகிறான், டேடி நைட் ஷோ போகிறேன், வரதுக்கு 2 o'clock ஆகும்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ எப்படி இது மாற்றங்கள் நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம எப்படி சொல்கிறது, ஏற்றுக்கு தான் ஆகணுங்கிற கட்டாயம் வருது. ஒரு தகப்பனாக இருந்தாலும் மகன் நான் போயிட்டு நைட் 2 மணிக்கு வரேன்னு சொல்லும்போது சரி பார்த்து போயிட்டு வாடா, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுது. அதுக்கு மேலே சொல்ல முடியல. கேட்டால் அவங்க அட்வைஸ் எடுத்துக்கிறாங்களான்னா யோசனை தான். அந்த காலத்தில் அப்பாவுக்கு முன்னாடியே உட்கார மாட்டாங்க. இப்போ அப்படியே இருக்குது, கால் மேலே காட்டு போட்டு உட்காராங்க. அப்பா தான் சாதாரணமாக உட்காரு, பையன் கால் மேலே கால் போட்டு உட்காரான். நிறைய மாற்றங்கள் தான் அதுக்கு காரணம். ஓகே சார். ஸோ இன்னைக்கு கான்வர்சேஷன் ஆஸ் யூஷுவல் ரொம்ப சூப்பராக போச்சு சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூம்மா.